ஹலோ எவ்ரிவன். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே நடக்கும் அட்டாக்ஸ் அண்ட் ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் லீடர் இஸ்மாயில் ஹனியேவுடைய அசாசினேஷன். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரீஜனல் வாருக்கு வழிவகுக்க போகுதா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற குயிக் இன்ஃபோ பைட். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹமாஸும் இஸ்ரேலுக்கும் நடுவே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் ஓவர் பாலஸ்டைன். ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம். இந்த ஹமாஸ்ன்றதோடைய இந்த இயக்கத்தோடைய ஒரு மோட்டோ என்ன அப்படின்னா வந்து ஒரு இஸ்லாமிக் பாலஸ்டைனை உருவாக்குறது தான். அதாவது பாலஸ்தீன்ல இருக்கிற இஸ்ரேலியன்ஸ் எல்லாரையும் வந்து வெளியே தள்ளிட்டு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து இதோடைய மெயின் மோட்டோ. அதனால தான் வந்து இஸ்ரேல் கிட்ட சண்டை போடுது. இது வந்து இந்த இந்த பிரச்சனை ஃபார் பாலஸ்டைன் வந்து ரொம்ப காலமா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலத்துல இருந்து வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ நடக்கிற இந்த சீரீஸ் ஆஃப் அட்டாக்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, போன வருஷம் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல்ல நடக்குது. அந்த தாக்குதலுக்கு பதிலடியா வந்து இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பையே காலி பண்றாங்க. பல ஆயிரம் பொதுமக்களை வந்து சுட்டு தள்ளுறாங்க. இத பத்தி வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும்போது, இப்ப இருக்கிற ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் லீடர் தான் வந்து இஸ்மாயில் ஹனியே. இவரு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான். இதுல என்ன ஏன் இவர ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொல்றோம்னா, ஹமாஸுக்கு 2 டிஃபரெண்ட் லீடர்ஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து மிலிட்டரி லீடர், இன்னொன்னு வந்து பொலிட்டிக்கல் லீடர். மிலிட்டரி லீடர்ன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தவர் கிடையாது. ஏன்னா அவரு இறந்தாருன்னா இந்த அளவுக்கு உலக கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு தீவிரவாத இயக்கம்ன்றதுனால அந்த மிலிட்டரி லீடர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தீவிரவாதி மாரி தான் பார்க்கப்படுறாரு. ஆனா ஹனியே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அண்ட் அவரு வந்து ஒரு பீஸ் மேக்கிங் ஏஜென்ட்டாவும் இருந்திருக்கிறாரு. ரொம்ப காலமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால, இதனால நெறைய பொதுமக்கள்லாம் இறக்கறதுனால, அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரீசென்ட் அட்டாக்குக்கு அப்புறம் ஒரு பீஸ் மேக்கிங் டாக் வந்து இனிஷியேட் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்காக வந்து ஈஜிப்ட் கிட்ட பேசுறாரு. பல நாடுகள் கிட்ட பேசுறாரு. ஸோ எப்படியாவது வந்து நம்ப இஸ்ரேல் கிட்ட பேசி ஒரு பீஸ் டாக் அரேஞ்ச் பண்ணணும். இந்த பீஸ் டாக்குக்கு அப்புறம் இந்த அட்டாக்கு, இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து, நம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி, நெறைய பீஸ் மேக்கிங் டாக் எல்லாம் இனிஷியேட் பண்றது வந்து இவரு தான். அதனால இவர வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வந்து கன்சிடர் பண்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து அவரு நெறைய இனிஷியேஷன் பண்ணியிருக்கிறாரு. இவரு வந்து இவரு வந்து பொறந்ததே வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல தான். அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ல பொறந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அவரு ஹமாஸோடைய ஃபவுண்டர் கூட வொர்க் பண்ற ஒரு வாய்ப்பு வந்து ஹனியேக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஃபவுண்டர் இறந்த பிறகு அவரு தான் வந்து ஹனியே தான் வந்து ஹமாஸோடைய ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வந்து வராரு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஈரானோடைய பிரசிடென்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து இறந்துட்டாரு. நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவரு இறந்த பிறகு வந்து இன்னொரு பிரசிடென்ட்ட வந்து ஒரு எலக்ஷன் நடத்தி இன்னொரு பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஈரானுடைய பிரசிடென்ட்டோடைய பதவி ஏற்ப தான் வந்து இந்த வாரம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த பதவி ஏற்புக்காக வந்து ஈரான் வந்து பல நாடுகளுடைய தலைவர்கள வந்து இன்வைட் பண்ணுது. அதுல வந்து நம்ப நிதின் கட்கரே இந்தியாவ சார்ந்து நிதின் கட்கரேவும் போயிருக்கிறாரு. ஸோ இதுல இன்னொன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரி எல்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுது, லெபனான் வந்து சப்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் கத்தார் சப்போர்ட் பண்ணுது, டர்க்கி சப்போர்ட் பண்ணுது. இவங்க எல்லாம் வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ். ஹமாஸுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்க கண்ட்ரீஸ் வந்து இஸ்ரேலு, யுஎஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் எல்லாம் வந்து இவங்கள ஹமாஸ வந்து ஒரு தீவிரவாதி இயக்கமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹமாஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈரானோட பிரசிடென்ட்டோடைய பதவி ஏற்புக்கு வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்டா வந்து ஹனியேவ வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹனியே வந்து இந்த பிரசிடென்ட்டோடைய செரிமனியில பங்கேற்கும்போது, அவரு அந்த ஈரானோடைய சுப்ரீமோவான அயத்துல்லா கமினேவையும் மீட் பண்றாரு. அயத்துல்லா கமினே யாரு அப்படின்னா வந்து, அவரு வந்து ஈரானோடைய ஒரு சுப்ரீமோ. ஈரான்ல 2 பவர்ஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து பிரசிடென்ட். அவரு வந்து மக்களால எலெக்ட் பண்ணப்படுறாரு. அவரு வந்து ஜெனரலா சிவிலியன்ஸ்க்காக எல்லாமே வந்து அவரு பார்த்துக்கிறாரு. சிவிலியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பார்த்துக்கிறாரு. இன்னொன்னு வந்து இந்த சுப்ரீமோவான
அயத்துல்லா கமினே அவரு வந்து ஜென்ரலா ஈரானுடைய செக்யூரிட்டி, ஈரான் பாதுகாப்பை சேர்ந்த எல்லா விஷயமும் வந்து அவரு தான் பார்க்குறாரு. ரொம்ப வருஷமா வந்து அவரு தான் வந்து இருக்கிறாரு. அண்ட் அவரு வந்து பிரசிடெண்ட்ட விடவே வந்து ஒரு சுப்ரீமோ பவர் வந்து அவருக்கு இருக்கு. பிரசிடெண்ட்டோடைய பதவியேற்புலயும் வந்து ஹனியே வந்து பங்கேத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவருடைய ரூம்க்கு போறாரு. ஹனியே வந்து இந்த ரூம்ல இருக்கும்போது டெஹரான், அதாவது ஈரானுடைய கேபிட்டலான டெஹரான்ல ஒரு ஹைலி செக்யூர்ட் ரூம்ல இருக்கும்போது ஜூலை 31ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 மணி, காலை 2 மணி அளவுல அவரு வந்து அசாசின் பண்ணப்படுறாரு. ஸ்டில் எப்படி அவர் அசாசினேட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றதே வந்து யாருக்குமே வந்து புரியல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வான்வெளி தாக்குதல், ஒரு மிசைல் அட்டாக்கா இருக்கக்கூடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூயார்க் டைம்ஸ் போல பத்திரிக்கைலாம் வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு டெட்டனேட்டர் வந்து அந்த ரூம்ல வந்து பல மாசத்துக்கு முன்னாடியே வந்து வச்சிருக்காங்க. அந்த டெட்டனேட்டரை வந்து கரெக்டான சமயம் பார்த்து வந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசாசினேஷனை வந்து இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து நம்புது. இஸ்ரேல் ஸ்டில் இதுக்கு வந்து பொறுப்பு ஏத்துக்கல. இந்த ஹமாஸ் தலைவரை அசாசினேட் பண்ணதுக்கான பொறுப்பை வந்து இஸ்ரேல் ஏத்துக்கல. பட் ஏன் ஈரான் நம்புது அப்படின்னா வந்து பல காரணங்கள் இருக்கு. இன்னொரு காரணம் வந்து ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த அசாசினேஷன் நடந்த பிறகு இஸ்ரேலோடைய ஒன் ஆஃப் தி சோஷியல் மீடியா சேனல்ல வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து இவருடைய ஹமாஸ் தலைவருடைய போட்டோவை போட்டு ஹனியோடைய போட்டோவை போட்டு ஸ்ட்ரைக் பண்ணி எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி அந்த சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நிமிஷத்திலே வந்து அதை டெலீட் பண்ணிடுறாங்க. அது இல்லாம வந்து ஏற்கனவே ஒரு தடவை இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டர் நேதான்யாவு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து உங்களுடைய நாட்டிலே வந்து ஹமாஸோடைய தலைவரை வந்து நாங்க வந்து தகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த அசாசினேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ் முன்னாடி வந்து இன்னொரு அசாசினேஷனை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னா வந்து ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்போடைய கமாண்டர், அவருடைய பேர் வந்து ஷுகர். அந்த ஷுகர் அப்படின்றவரை வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷுகர் அப்படின்றவர் வந்து யாரு அப்படின்னா, பல பாம்பிங் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல்ல வந்து பண்ணவரு. அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து யுஎஸ்ஸுமே வந்து தேடின்னு இருக்கு. அதனால வந்து அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபுட்பால் கோர்ட்ல வந்து ஒரு பாம்பிங் பண்றாரு. அந்த பாம்பிங்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 இளைஞர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து இஸ்ரேலுக்கான இடத்துல வந்து நடக்குது. இஸ்ரேல் என்ன பண்ணுது, இந்த ஷிகர் அப்படின்றவரை வந்து அசாசினேட் பண்ணுது. அசாசினேட் பண்ணிட்டு அதுக்கான பொறுப்பையும் ஏத்துக்குது. ஈரான் வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த ஹமாஸோட தலைவரை அசாசினேட் பண்ணது வந்து இஸ்ரேல் தான் அப்படின்றது. பட் ஜென்ரலாவுமே இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனையில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னா வந்து, இந்த ஹமாஸ் தலைவரை வந்து கண்டிப்பா வந்து இஸ்ரேல் தான் வந்து அசாசினேட் பண்ணியிருக்கும் அப்படின்றது தான் வந்து உலகம் அறிஞ்ச உண்மை. இந்த அசாசினேஷன் நடந்த டைமும் இடமும், அதாவது இது எங்க நடந்தது அப்படின்னா, ஈரானோடைய கேபிட்டல் இடத்திலே வந்து நடந்திருக்கு. அண்ட் ஹை செக்யூர்ட் ஏரியால நடந்திருக்கு. அண்ட் என்ன மாதிரி ஒரு டைமிங்லனா, ஈரானோடைய பிரசிடென்ட்டோடைய பதவி ஏற்புல வந்து இந்த ஏற்புக்கு அப்புறம் வந்து இது நடந்திருக்கு. ஸோ இது வந்து பயங்கர டிப்பிக்கலா வந்து டைம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அசாசினேஷன் இந்த நேரத்துல நடந்தது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய பெரிய அவமானத்தை நிகழ்த்தி இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஈரானோட சுப்ரீம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து எங்க கெஸ்டான இந்த ஹமாஸ் தலைவரை வந்து நீங்க எங்க இடத்திலே வந்து சாகடிச்சிருக்கீங்க. இதுக்கான விளைவுகளை வந்து நீங்க கண்டிப்பா வந்து சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை ஏத்திருக்காரு. அதே மாதிரி லெபனனை சேர்ந்த இந்த ஹஸ்புல்லா அமைப்பும் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல நாங்க உலக மேப்ல இருந்தே அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு சபதம் ஏத்திருக்கு. ஈரான் வந்து யுஎஸ் மேலயும் வந்து ஒரு பெரிய கோபத்துல இருக்கு. ஏன்னா வந்து இந்த அசாசினேஷன் நடக்கப்பட்ட இடம் வந்து ஒரு வெரி வெரி ஹைலி செக்யூர்ட் ஏரியா அண்ட் செக்யூர்ட் பில்டிங். இதுக்கு வந்து ஒண்ணு யுஎஸ் உளவுத்துறையில இருந்தோ இல்ல ஈரானுடைய உளவுத்துறையில இருந்தோ யாரோ ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷனை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்தா மட்டும்தான் வந்து இவ்வளோ ப்ரிசைஸா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து இந்த அட்டாக் வந்து ரொம்ப ப்ரிசைஸா நடக்கப்பட்டிருக்கு. வெறும் வந்து அந்த
அந்த ஹமாஸோட தலைவரும் அவருடைய பாடி கார்டு மட்டும் தான் வந்து இதுல அசாசினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம வேற யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரல. சப்போஸ் இந்த மிசைல் அட்டாக்கோ இந்த அட்டாக் வந்து இவரை தாண்டி வேற ஒரு உலக தலைவரை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய பிரச்சனையா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா மாறி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா நடக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கு யாரோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் இந்த ஹமாஸோட தலைவர் எந்த ரூம்ல இருப்பாரு, எங்க போவாரு, எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்ற இன்சைட் இன்ஃபர்மேஷனை ஈரான்ல இருந்தோ யூஎஸ்ல இருந்தோ யாரோ கொடுத்தா மட்டும்தான் வந்து இவ்வளோ ப்ரிசைஸா இந்த அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து லெபனனும் ஈரானும் கைகோர்த்து ஹமாஸோட சேர்ந்து நாங்க வந்து அட்டாக் பண்ண போறோம் இஸ்ரேல அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே எப்ப இவங்க அட்டாக் பண்ண போறாங்க, எப்படி அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இஸ்ரேல் பிஎம் ஆன நெத்தானியாவு வந்து ஏன் வந்து இந்த அசாசினேஷனை பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது பல இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா இவரு வந்து நேதானியாவு வந்து இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டர். ஜென்ரலா வந்து யூஎஸ், இயு யூரோப்பியன் யூனியனுக்கான கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனா எல்லா கண்ட்ரிஸும் என்ன விரும்புது, யூஎஸ் உட்பட இயு உட்பட என்ன விரும்புது அப்படின்னா நீங்க இந்த ஹமாஸோட பீஸ்ஃபுல்லா ஒரு டாக் பண்ணி பீஸ்ஃபுல்லா ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருக்காதீங்க. இது நிறைய சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுது. அண்ட் கிட்டத்தட்ட உலகமே வந்து இதனால வந்து நிறைய கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கு. இது வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல போல அப்படின்றத வந்து எல்லா உலக நாடுகளும் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஈரான் வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணா கூட ஈரானும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட நிலைமை அந்த அளவுக்கு இல்ல, அதுவும் இப்போ ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் கஷ்டமா ஆயிடும் அப்படின்னுட்டு எல்லா கண்ட்ரியும் வந்து ஒரு ஒரு பீஸ் மேக்கிங்கா இருக்கணும், பீஸ் டாக்குக்கு போகணும் அப்படின்றத தான் வந்து இனிஷியேட் பண்ணுச்சு. இப்ப ரீசெண்டா வந்து இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டர் யூஎஸ்க்கு போகும்போது கூட யூஎஸ் என்ன சொல்லுது அப்படின்னா யூஎஸ் என்ன அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா வந்து நெத்தானியாவை வந்து ஒரு இந்த பீஸ் டாக்குக்கு நீங்க போங்க. ஹமாஸோட தலைவர் இப்ப அசாசினேட் பண்ணப்பட்டார் இல்லையா, அவர் வந்து இந்த பீஸ் டாக்கை இனிஷியேட் பண்றாரு. நீங்க தயவு செஞ்சு இந்த பீஸ் டாக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் வந்து சுமூகமா வந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு பல கண்ட்ரி வந்து இவரை வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து வேற வழி இல்லை. எல்லா கண்ட்ரியும் லைக் ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரியும் சரி, இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரியும் சரி, எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பீஸை நோக்கி போங்க, ஒரு பீஸ் டாக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு. அதை தான் இந்த ஹமாஸ் தலைவரான ஹனியே வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து வேற வழியே இல்லை. அவர் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பீஸ் டாக்குக்கு அவர் வந்து போயே ஆகணும். அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பீஸ் டாக்ல பங்கேற்று இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சுமூகமா ரிசால்வ் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து இஸ்ரேல்ல எலெக்ஷன் வரும். அடுத்த எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து நேதானியாவும் வந்து ஜெயிக்க மாட்டாரு அப்படின்றது வந்து அவருக்கே தெரியும். ஏன்னா அவர் மேல நிறைய புகார்கள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு. அவர் மேல வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் ஊர்ல இஸ்ரேல்ல இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்ல. அவரை ஏன் இன்னும் பிஎம்மா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டாக்லாம் நடக்கிற சமயத்துல இப்போ வந்து ஒரு எலெக்ஷனை நடத்த முடியாது, இப்போ புதுசா ஒருத்தவரை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவரை வச்சிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து இது இந்த பீஸ் டாக்ல எல்லாமே சுமூகமா ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் எலெக்ஷன்ல அவரால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பீஸ் டாக்கை இனிஷியேட் பண்ணது இந்த ஹமாஸோடைய தலைவர் அணியே. இவரையே நம்ம அசாசினேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து வேற யாருமே வந்து இப்போ அட்லீஸ்ட் இப்போதைக்கு வந்து வேற எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவர் அசாசினேட் பண்ணிட்டா அதுவும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஈரான்ல வச்சு அவர் அசாசினேட் பண்ணா அது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய பிரெஸ்டீஜ் இஷ்யூவா ஆயிடும். கண்டிப்பா வந்து ஈவன் தோ ஈரானுக்கும் பீஸ் வேணும் அப்படின்னா கூட ஈரானோடைய பிரெஸ்டீஜுக்காகவாது அது வந்து திருப்பி வந்து இஸ்ரேலை ஹிட் பண்ணும். இந்த ஒரு வியூகத்தை அமைச்சு தான் வந்து இஸ்ரேலோடைய பிஎம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அசாசினேஷனை பண்றாரு. ஸோ இந்த அசாசினேஷனை பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஈரான் வந்து அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய மரியாதையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க வந்து இஸ்ரேல் மேல திருப்பி வந்து ஒரு அட்டாக்
பண்ணியே தீருவாங்க அப்படின்னு நேதானியாவுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு அட்டாக் நடக்கும்போது கண்டிப்பா வந்து யுஎஸ், யுஎஸ் அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகும். அதே மாதிரி ஹமாஸை சேர்ந்த நாடுகள் அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது லெபனன், டர்க்கி இந்த மாதிரி சில நாடுகள் எல்லாமே வந்து சேர்ந்து ஹமாஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப வந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு ரீஜினல் வார் வந்து வந்துரும். இந்த ரீஜினல் வார் வந்துச்சுன்னா, இதிலிருந்து பல வருஷத்துக்கு வந்து வெளியவே வர முடியாதுங்க. இப்ப இந்த ரஷ்யா அட்டாக் பண்ற மாரி தான். இந்த ரீஜினல் வார்ஸ்லாம் வந்துச்சுன்னா நடந்துகிட்டே இருக்கும். சிரியாலலாம் எப்படி நடந்துட்டே இருக்கோ, நடந்துட்டே இருக்கும். இஸ்ரேல்ல எலக்ஷன் வராது. ஸோ இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நேதன்யாவும் வந்து அப்படியே இருக்கலாம். அப்படின்றது தான் வந்து அவருடைய ஒரு வியூகம் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் முதற்கொண்டு நிறைய இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இதுவா தான் இருக்கும் அப்படின்னுட்டு எழுதுறாங்க. இப்போதைக்கு 3 நாள் வந்து மோர்னிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹமாஸோட தலைவருக்காக. அதை சேர்ந்த நாடுகள் எல்லாமே ஈரான் உட்பட இதுக்கு வந்து ஒரு மோர்னிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய உடலை வந்து தோஹாக்கு எடுத்துட்டு போய் தோஹால வந்து ஒரு ப்ரொசஷன் பண்ணி அங்க வந்து அடக்கம் பண்ண போறாங்க. இது எல்லாம் நடந்த பிறகுதான் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஈரான் அண்ட் ஹமாஸ், லெபனன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி வந்து இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ண போறாங்க, நிஜமாலுமே இது வந்து ஒரு ரீஜனல் வாரா மாறப்போதா, இல்ல வந்து யுஎஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, இதுக்கு மேல ஒரு பீஸ் டாக் யாராவது பண்ண முடியுமா, இவ்வளவு நடந்த பிறகு வந்து இந்த பீஸ் டாக்கை வந்து யாராலையுமே வந்து இனிஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஒரு ரீஜனல் வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருதா, ஃபர்ஸ்ட் அட்டாக்கை யாரு பண்ண போறா, ஈரான் வந்து பண்ண போதா, எப்படி பண்ண போகுது, இது எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாய் ஃபார் நவ்.